வணக்கம் அவர்களே. ஃப்ரான்ஸில் சிப்போய் அப்படின்ற இடத்துல ஒரு 6 வயது குழந்தைக்கு மேலே டிரைவிங் ஸ்கூல் கார் ஏறி இருக்கிறது. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு ரவுண்ட் அபவுட்டில் டிரைவிங் ஸ்கூல் காரை ஒரு ஸ்டூடெண்ட், அந்த மாணவர் ஓட்டி கொண்டு போய்க்க, அந்த சைட் வாக்வேயில் ஒரு பிள்ளை, 6 வயசு பிள்ளை பிரைமரி ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறது. அந்த நேரம் தான் ஒரு சடன், ஒரு திடீரான ஆறுமுடுகளில், அதாவது எக்ஸ்ட்ரேட்டர் திடீரென வேலை செஞ்சு தான் அந்த கார் வாகனம் அந்த லைசன்ஸுக்குரிய வாகனம் டிரைவிங் ஸ்கூல் வாகனம் டக்கன அந்த பிள்ளை மேலே ஏறி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. பிள்ளை உயிரென்னும் சாகையில், ஆனால் அந்த பிள்ளைக்கு சரியான தலையிலையும் உடம்புலையும் மிக பலத்த அடி பட்டிருப்பதாகவும் சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் இது சம்பந்தமாக போலீஸார் உடனடியாக ஒரு வழக்கை திறந்திருக்கிறார்கள், பதிவு செய்து. அதன்படி ஆரம்ப கட்ட முடிவுகள் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே பார்த்த விட்னஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அது ஒரு திடீர் அசாதாரண ஒரு ஆக்சிடென்டில் தான் அந்த கார் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லியும், டிரைவரில் பிள்ளையா அப்படின்றத பற்றி இன்னும் முடிவு பண்ணல. இதுக்காக நேரடியாக உடனே ஆல்கஹால் டெஸ்ட் எடுத்துக்கிறார்கள். அது நெகட்டிவாக தான் வந்திருக்கிறது. ஓகே, அதுக்கு பிறகு இப்போ வாகனத்தை அனுப்பியிருக்கிறார்கள் போலீஸ் எடுத்து அதை செக் பண்ண சொல்லி, அதன் இயந்திரங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா இல்லை சரி சிக்கலா அப்படின்னு சொல்லி, இதுக்கு பிறகுதான் இவைக்குரிய முடிவு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இது ஒரு எதிர்பாராமல் நடந்த விபத்து அப்படின்னு சொல்லி தான் போலீஸார் இதுவரைக்குமே அதை அறிவித்திருக்கிறார்கள். நேரடியாக திட்டமிட்டதோ இல்லை அப்படிங்கிற விபத்தாக அறிவிக்கவில்லை. ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பிள்ளை 6 வயசு, ஸ்கூல் முடிஞ்சு அப்பாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டாலும் அப்பா வந்த நிலையில தான் அந்த சம்பவம் இடம்பெற்று இருக்கின்றது. நன்றி.